எக்ஸாக்ட்லி 2 years பேக் ஜூன் 22 அந்த நாள் எனக்கும் டெத்துக்கும் ஃபியூ மினிட்ஸ் தான் கேப் இருந்தது. 1 வீக்காக எனக்கு 105 ஃபீவர் இருந்தது. டாக்டரை கன்சல்ட் பண்ண போது ஒரு நார்மல் ஃபீவர் தான், டெட் டெஸ்ட்லாம் தேவையில்லை, டேப்லெட் போட்டுக்கோங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அதே சேம் டைம் எனக்கு காலேஜில் செம் எக்ஸாம். சரிக்கு எக்ஸாம் எழுதுனாலும் காலேஜ் போனேன். காலேஜில் எக்ஸாம் ஆள் போகிறது முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது. சரி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், பெட்டராக போய் எக்ஸாம் எழுதலாம்னு சரி கிளம்புனேன். அங்கே போனால் தான் இன்னொரு ஷாக். டாக்டர் என்னை பார்த்துட்டு, நீங்களாம் இந்த கண்டிஷனில் எக்ஸாம் எழுதக்கூடாது அதுன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ரிசல்ட் வந்தது. பார்த்த டாக்டரோட ரியாக்ஷன் இன்னும் என்னால் மறக்க முடியல. அவங்க பார்த்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அட்மிட் ஆகணும். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நார்மலாக பெட் பிளேட்லெட்ஸ் 1.5 lakhs மேலே இருக்கணும், ஆனால் உங்களுக்கு 60,000 தான் பெட் பிளேட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு உடனே ஷாக். நான் நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்லேயே நான் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆனதுக்கப்புறம் அகைன் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ அந்த ரிசல்ட் லெவல் கே தான் இருந்தது பிளட் பிளேட்லெட்ஸ். அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே அந்த ரூம்ல இருந்த அட்மாஸ்பியர் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், 10,000 கீழே போச்சுன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வரும், இன்டர்னல் ப்ளீடிங் வரும், லைஃபுக்கே ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. அந்த மூமெண்ட் எனக்கு ஒன்று தான் புரிஞ்சுது. எனக்கே தெரியாமல் என்னோட லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு. இன்னைக்கும் ஜூன் 22 என் பர்த்டே விட அதிகமாக செலிப்ரேட் பண்ணுற நாளும் இதுதான். பிகாஸ் நான் இந்த நாள் தான் என்னோட லைஃபோட செகண்ட் லைஃபை நான் தொடங்கினேன்.